Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் பிரியாணி தாங்க. ப்ரான் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த இறால் பிரியாணி கூடவே நான் முட்டை, தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் இறால் வறுவல், அதுக்கப்புறமா மீன் வறுவல் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேங்க. நல்லா பெரிய பெரிய ப்ரான்ஸ் தான். அது பேக் சைடில் இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது குடல்லாம் எடுத்துட்டேங்க. முதுகில் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பிரியாணி பண்ணிவிட்டு சாப்பிடும்போது இறால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது நான் இதை 1/2 ஹவர் மேரினேட் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 kg வாங்கினீங்கன்னா 500 கிராம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்தது. அது மாதிரி நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப வருஷமாக இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிரியாணிக்கு. இன்றைக்கி நான் 1/2 கிலோ எடுக்க போகிறேங்க. 1/2 கிலோ ப்ரானுக்கு நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் இந்த 1/2 kg பேக்கெட் தாங்க கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ப்ரான் மேரினேட் பண்ணும்போது ரைஸையும் சோக் பண்ணிக்கோங்க. ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துகிட்டு அதையும் 1/2 ஹவர் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 1/2 ஹவர் மேரினேட் பண்ணேன். அதனால் நமக்கு தண்ணி சேர்க்கும் போது நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு நான் அதோட அளவு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயங்க. வெங்காயம் இன்றைக்கி நிறைய சேர்க்க போகிறோம். நான் இந்த சைஸில் வெங்காயம் எடுத்துகிட்டு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கூடவே நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. நான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீல வாக்கிலே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். லெமன் பார்த்திங்கன்னா பாதி தாங்க யூஸ் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு எடுத்திருக்கேன். கூடவே 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி கல்பாசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என்னென்ன மசாலா சேர்க்க போகிறேனோ அது எல்லாத்தையும் நான் போடும் போதே உங்களுக்கு காமிக்கிறேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் வச்சுட்டேங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு சாமான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது லைட்டாக வதக்கிக்கோங்க. கிராம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெடிக்கும். அதனால நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட நான் வெங்காயம் தாங்க சேர்க்க போகிறேன். வெங்காயம் எப்போவுமே நல்லா வதங்கணுங்க. அப்போது தான் நமக்கு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால நீங்கள் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா அது டேஸ்ட் அந்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்காது. இப்போ பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் உப்பு சேர்த்துட்டு இப்போது நல்லா அதை வதக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வதக்கினா போதும். எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நான் தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி இப்போ பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பிரியாணி மசாலா தான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஆச்சி பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். அது நான் 2.5 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க.
அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க மசாலாஸ். இது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த ஆயிலே வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரானை போட்டுற வேண்டியதான். ப்ரான் வந்து நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரான் நல்லா 1/2 hour மேரினேட் பண்ணதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை வந்து போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்க வேண்டியதான். ப்ரான் வந்து கொஞ்சம் சுருண்டு வரும் பார்த்திங்களா? அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ரைஸை இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிகட்டி ரைஸை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து ரைஸை சேர்த்துட்றேங்க. ரைஸை சேர்த்துட்டு உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக வந்து நீங்கள் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 hour வந்து ரைஸ் ஊற வச்சதுனால 1 கப்பு ரைஸுக்கு நான் 1.25 கப் தாங்க தண்ணி வந்து விட்டுருக்கேன். அது மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கூடவே வந்துட்டு எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது பாதி லெமன் வந்து நான் அதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த லெமனையும் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு வேணும்னா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து உடனே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 2 விசில் தாங்க விட்டேன். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 10 minutes நல்லா வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. ஒரு ரைஸும் உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். கீழெல்லாம் ஒட்டாமல் உங்களுக்கு அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருந்ததுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த பிரியாணி பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன்.